I am Inita. My guide is Suhasini ma'am. I explain about different types of companies. Define company. கம்பெனினா வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அண்டு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் வந்து லீகலாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் கம்பெனி. அதோட வந்து அதோட எய்ம் என்னென்னா ஒரு ப்ராஃபிட் பார்க்குறது தான். நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதில் வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1 கம்பெனிஸ். டயர் 1 கம்பெனிஸ் வந்துட்டு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் அண்டு கஸ்டமர்ஸோட டைரெக்டாக ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் தான் டயர் 1 கம்பெனிஸ். அதோட கேரக்டரிஸ்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ். அதோட பிராண்ட் வந்துட்டு சிட்டி பூரா வேர்ல்டு லெவலில் வந்து பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான். மைக்ரோசாஃப்ட் ஏன் டயர் 1 கம்பெனியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ரேஷன்ஸ் வந்து பெரிய லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதோட சைஸ், ரெவென்யூ, ஃபினான்ஷியல் க்ரோத் எல்லாமே வந்துட்டு டயர் 2, டயர் 3யை விட பெருசாக இருக்கனால டயர் 1 கம்பெனியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டயர் 2 கம்பெனிஸ். டயர் 2 கம்பெனிஸ் வந்து டயர் 1ஐ விட மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு கம்பெனி. அதில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன லெவலில் தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் வந்துட்டு டயர் 2 சைஸ் அண்டு ரெவென்யூவை விட ஃபினான்ஷியல் க்ரோத்தில் கம்மியாக தான் இருக்கும். அதோட கஸ்டமர்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருப்பாங்க. நேரடி இன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாக இருக்காது. டயர் 3யை விட சின்ன லெவலில் இருக்கிற ஒரு டயர் 3யை விட ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு கம்பெனி. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டயர் 2 கம்பெனிஸ் ஐடி டெக்னாலஜி, சர்வீஸ் நவ், அட்லாஷன் கம்பெனி ஏன் டயர் 2ல் இருக்குன்னா மைக்ரோசாஃப்டை விட சின்ன லெவலில் இருக்க ஒரு கம்பெனி. கன்சியூமர்ஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கும், பட் அந்த லெவலுக்கு இருக்காது. ஒரு டயர் 2க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டயர் 3. டயர் 3 கம்பெனிஸ் ஆர் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட்அப்ஸ் ஆர் லோக்கல் ஃபைம்ஸ் வித் லிமிட்டட் ரீச் இன்ஃப்ளூயன்ஸ். ஸ்டார்ட்அப் கம்பெனிஸாக தான் இருக்கும் டயர் 3 கம்பெனிஸ் வந்து. பொட்டிக்ஸ், பியூட்டிஷியன்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஸ்டார்ட்அப் கம்பெனிஸு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஸ்மாலர் ஸ்டார்ட்அப், ரிஜினல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கஸ்டமர், லோக்கல் டேக்ஸ் அட்வைசர்ஸ். அவங்கள தான் வந்துட்டு டயர் 3 சொல்லுவோம். டயர் 3 ஏன் அந்த லெவலில் டயர் 3ல் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட பிஸ்னஸ் வந்துட்டு சின்ன லெவலில் தான் இருக்கும். அதனால் டயர் 3 சொல்லுவாங்க. தேங்க்யூ மேம்.